ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இன்னைக்கு என்ன வீடியோ மாமா பார்க்க போகிறோம்? வீடு சுத்தம் பண்ணது அதான் பார்க்க போகிறோம். வீடு சுத்தம் பண்ணதுன்னா வெளியே நினச்சிக்காதீங்க, ஏதோ ரூமுக்குள்ளே தான். நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு எலி வர்க்கமே வந்து ஏமாம்மா எலி அது வந்து வெளியில் நிறைய ஜாதி இருக்குது. குட்டி குட்டி எலி இருக்கும்ல, ரொம்ப குட்டி குட்டி எலிங்க. அதாவது பார்க்கறதுக்கு நம்ம மூஞ்சி எலி மாதிரியே இருக்கும். அந்த எலிங்க நிறைய குட்டி குட்டி. நேற்று கிட்டத்தட்ட காலையில் 5:30 மணிக்கு நாங்கள் வேலையை ஆரம்பித்தோம். அது எப்படி தெரியுமா? மரத்த வழியாக தான் உள்ளே வருது. அதனால மதியம் 2:30 மணிக்கு தான் எங்களுக்கு அந்த வேலையே முடிஞ்சுது. மதிய சாப்பாடு வந்து நாங்கள் சாப்பிடவே இல்லை. அதுக்கு பதில் நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். அந்த வீடியோ நாளைக்கு வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் மொத்தமாக வீட்டை எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்றது தான். நிறைய எடுக்க எலிங்களாக வந்துட்டு இருந்ததுங்க. அதெல்லாம் எப்படி நான் மாமா ஃபன் பண்ணிட்டு எப்படி க்ளீன் பண்ணோம் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். என்ன மாமா நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க? நான் என் ஃபேமிலி பார்த்தாலும் போதும். என்ன என் ஃபேமிலி பார்த்தாலுமே போதுமா? சரி, ஓகேங்க. நம்மளுடைய வீட்டோடைய அப்டேட் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு காலையில் வந்து நாங்கள் ஷார்ட்ஸில் கொடுத்துட்றோம். இனிமேல் வீடு கட்டுறோடைய அப்டேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கு வேலையை ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத. நேற்று வந்து ரொம்ப நம்ம சார் லைவை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உண்மையாக சொல்லப்போனால் இல்லை, எனக்கு கேட்க வேண்டிய நிலைமையில வந்துச்சுன்னா நான் கேட்க தான் செய்வேன். அதை பற்றி நான் உண்மையாக எல்லாத்தையுமே கேட்டாங்க, சிறப்பாக கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த 2019 2020 இந்த வச்சுக்கோங்க, இந்த 2020 25 வரைக்கும் மனசுக்குள்ளே அடுக்கி வச்ச மொத்தத்தையும் வந்து நேற்று வந்து அவங்க மொத்தமாக கேட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த வேலையில் கொஞ்சம் வீட்டு வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். இன்னொன்று என்னென்னா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எங்களால் இப்போ வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியல. வாயில் சரியாக ஜட்ஜ்மெண்ட் போயிடுச்சு. எங்களால் அதை வந்து பண்ணவே முடியல. ஏன்னா எங்ககிட்ட ஒரு மாதிரியும் நாங்கள் இல்லைன்னா ஒரு மாதிரியும் இருக்கிறாங்க. நான் இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, நான் இல்லாத டைமில் ஒரு மாதிரியாக நடந்துக்கிறாங்க. அதே நான் வெளியே போகிறேன்னா எல்லாரும் பயந்துட்டு ஓடிடுறாங்க. நான் இல்லை வீட்டில் வந்து வெளியே போயிருக்கிறேன்னா அந்த நேரத்தில் அவங்க என்ன பேசுகிறோமோ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுக்காக தான் கடைசி முடிவு. இந்த வீட்டை மட்டும் நம்ம வந்து செப்பரேட்டாக கட்டி விட்டால் நல்லபடியாக, இதே வீட்டில் கொஞ்சம் நல்லபடியாக கட்டி விட்டால் பாப்பாவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நான் போய் நிம்மதியாக வேலை செய்ய முடியும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான். அது என்ன அப்படின்றத நம்ம எல்லாமே லாஸ்ட்டில் முடிச்சுட்டு அது யார் அந்த மாதிரி பேசுனாங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத நாங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறோம். இப்போ வந்து வீடு க்ளீன் பண்ணதை பார்க்கலாம். நிறையா பேசிட்டோம், கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. எங்கள் சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த 2 நாளாக அந்த அளவுக்கு நெகட்டிவே வரல, பாசிட்டிவ் தான். அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். வீட்டுக்குள்ளே எலி வந்து அமகலம் பண்ணுதுன்னு எத்தனை குட்டி போட்டு வச்சுக்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், உனக்கு மட்டும் குடும்பம் பெருசு, யாருக்கு குடும்பம் பெருசு பார்த்தீங்களா? ஐயோ பாவம் குட்டி பாப்பா. அவங்க அம்மா தேடும், விட்டுட்டு போய் அவங்க அம்மா அதையும் வெளியே விட்டுடு. பார்த்தீங்களா தரமாம்மா? பார்த்தீங்களா இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. எத்தனை குட்டி? 3 4 5 குட்டி. பரவாயில்லையா? ஆனால் இழி இத்தினோண்டு தான் இருக்குமாம்மா. இதெல்லாம் இத்தினோண்டு, இதே சைஸ் தான். இது மூஞ்செலியோ? ஆமாம், மூஞ்செலினா இந்த குச்சி குச்சி சவுண்டு குத்துட்டே போகும் பாரு குட்டி. பெரிய எலியா? சரி, பாப்பா பாப்பா. உங்கள் அம்மா அவங்களெல்லாம் அனாதையே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. நான் என்ன பண்ணட்டும் இப்போ சொல்லுங்கள்? 2 5 குட்டி இருக்குது. இது மூஞ்செலி, விநாயகர் எலி. இதுவா? ஆமாம், கப்பு மட்டும் எடுத்துட்டு. இது விநாயகர் எலியா? மூந்திர போது கீழே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 6 எலியா? 6 எலி பிடிச்சிடுச்சு. ஐயோ பாவம். இப்போ அதுக்கு தவிக்குது. என்ன அவ்வளோதான். என் ஓட்டை இன்னைக்கு பாரு எல்லாத்தையும் க்ளீன் மட்டும். ஓட்டை பெனாயில் போட்டு நீ தொடச்சி விடலன்னு தானே இருக்குது உனக்கு.
என்னுடைய ஹாட் பாக்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏம்மா மேலே வச்சு எலி இந்த அளவுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த எலிங்கெல்லாம் சாவடிக்கிற வேலை தான் எங்களுக்கு. ஸ்டிக்கர் கூட இன்னும் பிரிக்கலை. எங்கள் ஓரவத்தி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது இது. இந்த வீட்டில் இருக்காங்களே அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது. என்னுடைய ஒரு கப்பு உடஞ்சிடுச்சு, இன்னொரு கப்பு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அதுக்கே ஜல்தி காய்க்கு விட்டணும். ஸ்கூல் லேட்டாக வீட்டை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, என்ன அலங்கோலமாக இருக்கிறது. இப்போ போயிட்டு இதை எல்லாத்தையும் எடுத்து மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 குட்டி எலிங்க இது பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த ட்ரங்க்கு பெட்டி இருக்குல்ல அதை வாங்கிக்கிட்டு வந்து அதுக்குள்ளே இருக்க அந்த பெரிய பெரிய பெட்ஷீட்டு டெடிங்க அதெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே வைக்கணுங்க. அதான் இன்றைக்கி வேலை. என்ன எதியாக இருக்குது பாருங்களேன். இந்த சூர்கேஸை இந்த எலி எப்படி கடிச்சிச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா நீங்கள்? ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன். பாருங்களேன், ஒரு பக்கத்தையே காணோம். என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. பாருங்கள், இப்போ இந்த ஒரு மூட்டை கீழே இறக்கியாச்சு பாத்திரம். இப்போ இந்த ஒரு மூட்டை பாத்திரம் அங்கே இருக்குது, இறக்கணும். அது இந்த துணிகள்லாம் எப்படி கடிச்சி வச்சுருக்கு பாருங்கள். நான் பீரோவுக்கு சேஃப்டிக்கு போட்டால் இந்த எலிங்க என்ன வேலை பண்ணி வச்சுக்கிது பாருங்க. என் வீடு இந்த அளவுக்கு மோசமாகவும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. என்னன்றதை கொஞ்சம் பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்களேன். எவ்வளோ எலிங்க எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குதுங்க எலி. ஆமாம்மா முடியல எங்களால் சுத்தமாக. உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்களேன். ஒரு எலி வர்க்கமே என் வீட்டில் தான் இருந்துருக்குது. இன்றைக்கி அந்த வர்க்கத்தை எல்லாம் தரமாட்டமாக இடித்து உடச்சி எடுக்கிறோம் நாங்கள். இவங்க பாருங்கள், இந்த மனுஷன் சும்மா இல்லாமல் கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் விடாமல் இதெல்லாம் பண்ணிக்கின்னு இருக்கிறாரு. இவங்க நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்களேன். சார் என்ன சார் பண்ணுறீங்க? ஏய் சார் சார் இங்கே பாருங்க, எல்லாமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிதுங்க. இங்கே பாருங்க, கப்புங்களுக்கு பார்த்தீங்களா, இட்லி தப்பு பார்த்தீங்களா, எத்தனை கப்பு பாருங்க. இருக்கா? விட்டான் இப்படி எல்லாத்தையும் கடிச்சு போட்டு வச்சிருக்கு பாருங்களேன். லவரா செட்டுனா எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. பேசுறது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இது வந்து நம்ம மாமா அழகு போடுவாங்கல்ல, அந்த அழகு இருக்குது இதில். அதுக்கப்புறம் என்னுடைய சாய்பாபா விளக்கு, அதுக்கப்புறம் இந்த 2 விளக்கு, அதுக்கப்புறம் வத்தி ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இந்த குத்து விளக்கு, அதுக்கப்புறம் இது, டேப்பு கீப்பு எல்லாமே இருக்குங்க. இது தாங்க இப்போ நமக்கு தேவை. அப்படி ஒரு வழியாக வந்து முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்க எல்லாத்தையும் எடுத்து போச்சு. என் புள்ள வேற வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு வழியாக வந்து மேலே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. 4 மூட்டை பாத்திரம் எடுத்துன்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையிலேருந்து வரும்போது. இப்போ என்னென்னா 1 மூட்டை பாத்திரம் தான் இருக்குது.
அப்படியே ஒரு மூட்டை பாத்திரம் ஆள்றன்னா கூட மீதி 2 மூட்டை பாத்திரம் எங்கே போச்சுன்னு எங்களுக்கே தெரியல. என் புருஷன் இத்தனை இட்லி குண்டா எடுத்துன்னு வந்தேன் எங்க நான் கேட்க அவர் என்ன கேட்க அப்படியே போகுது எங்கள் மானங்கட்ட பொழப்பு. பாருங்க இன்னும் கட்டில் எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு நடுவில் பா எலி ஊர் வீடு ஃபுல்லாக இருக்குது. தயவு செஞ்சு பேக்கை அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டு அங்கேயே இருப்போம். இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சீக்கிரம். நீ போ வெளியே போய் இருப்போம். பேக் மட்டும் எடுத்து வச்சுட்டு குட்டிச்சாரை போட்டு வெளியே போய் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சொல்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே இன்னும் 3 எலி குஞ்சு இருக்குது. இந்த 3 எலியை அவர் விட்டுட்டாரு. என்ன பார்ப்போம். நல்ல வேலை. ஆனால் அந்த அட்டைக்கு வந்து கொஞ்சோண்டு ஓட்டை மட்டும் போட்டு இருக்குதுங்க பார்த்தியா, மொத்தமாக போடாமல். அது அவங்களுக்கு தேவை தான் அந்த அவ்வளோ போட்டு அவ்வளோதான் வரதுக்கு வழி மேலே பைபாஸ். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஆத்துக்கார் வந்து தங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போய் வெளியே சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. எதுவுமே வாங்கி தர மாட்டேன். என்ன வேலை வச்சுக்கிறேன்ல எதுவும் வாங்கி தர மாட்டேன். டேய் அது நூல் நல்லா இருந்தால் வைடா, பூ கட்டுறதுக்கு அதுலேயே தொடச்சு. இன்னத்துக்கு நல்லா இல்லை, மிச்சா கூட துப்பில் தான் போகணும். வெட்டைக்கீடுக்கு வாயில் ஒரே வாயில் அவுக்குன்னு 5 எலியை பிடிச்சி தின்னுப்புட்டு என் கட்டலில் ஏறி என்ன சுகமாக பத்துங்குது பார்த்தீங்களா. என்ன பண்ணுறது நேரம். என்னுடைய வீட்டு வேலை சத்தியமாக முடியலைங்க பார்த்தீங்களா. எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி ஸ்லாப்பில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு இங்கே பாருங்கள் இன்னும் கட்டல. இன்னும் எவ்வளோ இருக்குது. இப்போ கரெக்டாக டைம் என்ன ஆகுது தெரியுங்களா, டைம் பார்த்து சொல்கிறேன். 1:43 ஆகுது டைமு கரெக்டாக. கரண்ட்டு வேற இல்லை, உள்ளே நிற்க முடியல, மூச்சு முட்டுது அந்த அளவுக்கு எனக்கு பார்த்திங்களா. இன்னும் இப்போ பெட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணணும், முடியல. சரி ஓகே, இருக்கிற வேலையை பார்த்துட்டு பார்க்குறேன். இப்போது மணி கரெக்டாக 2:30 மணிங்க. இன்னும் இந்த 2:30 மணி ஆகியும் இந்த வேலை முடியலங்க. சாப்பாடும் செய்யலை. காலையில் சாப்பிட்டது இந்த மனுஷன் சாப்பிடவும் விட மாட்டேன்றாரு, வெறுப்பேத்துறாருங்க. அப்படியே உங்கள் மூஞ்ச காட்டுங்களேன். இப்போ நீங்கள் காமிச்சிங்களே அந்த போஸை திரும்ப காமிங்க பார்ப்போம். மாமா இல்லை காமிங்களேன் ஒரு வாட்டி. நீ வராத. படுத்துறாருங்க, இம்சை படுத்துறாரு. எதுக்குடா நீ ஊருக்கு வந்தேன்னு எனக்கு நினைக்க தோணுதுடா இப்போ. ரொம்ப ஃப்ரிட்ஜு ஒட்ட தள்ளி வைக்காத, கொஞ்சம் வெளியே தள்ளி வை. சத்தியமாக நீ ஏன்டா வந்தேன்னு எனக்கு தோணுது. இவ்வளோ குப்பை இருந்ததாங்க அங்கே. பாருங்க முடியலடா சாமி என்னால். இன்னும் இந்த மேலே இருக்கிறத கொஞ்சம் எடுத்து அந்த டப்பாங்கெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி வைக்கணும் சரிங்களா. ஐயோ எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, உண்மையாக சொல்கிறேனே. வீடு க்ளீன் பண்ணோன்னு நினச்சி இறங்குனா நொந்து நூலாகிடணும் நம்ம. சரி ஓகே வைக்கிறேங்க, பை. இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க. ஓகே பாய். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே பாய்.